ஹாய், வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான டீ டைமுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு டீ கேக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நெய்யும் ஏலக்காவோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் டீ டைமுக்கு இந்த கேக்கை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பீட்டர் இருந்தால், எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி விஸ்கர் வச்சியுமே நல்லா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம அடிக்கணும். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த எல்லோ வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 3/4 கப்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். அதனோட வாசனை ஏலக்காவோடு சேரும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நான் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப வந்து திக்காக இருக்கும். இதுக்கு வந்து மெயினாக வந்து நெய் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கணும். நீங்கள் வந்து லிக்விடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு வராது. இதில் நான் ஒரு எக்கு சேர்க்குறேன். ஸோ எக்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். ஸோ நான் இதில் ஒரு எக்கு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய வெட் மிக்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய், இல்லை ஆப்ஷனல் தான் வனிலா எசன்ஸ் சேர்க்கணுன்னா, நான் வந்து எக்கு சேர்த்ததுனால வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் ஏலக்காய் மட்டுமே சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்ல சாலிடாக ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது எக்கு அடித்தா எந்த கன்சிஸ்டன்சி வருமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் 1 கப்பு கோதுமை சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து மைதாவில் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கோதுமையில் பண்ணாலும் நல்லா தான் வரும். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெட் மிக்சர்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் சேர்த்து கிளற வேண்டியது தான். இதை வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நீங்கள் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கேக் கன்சிஸ்டன்சி பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ அவங்கவுங்க பிசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி பால் தேவைப்படும். ஸோ பாலோடைய அளவு நான் இங்கே மென்ஷன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கேக் மவுண்டில் வந்து உங்ககிட்ட பேக்கிங் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு வீட் ஃப்ளார் வச்சு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரை சேர்த்துற வேண்டியது தான். இது அவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 to 35 மினிட்ஸ்க்கு வந்து வச்சுருங்க, ப்ரீ ஹீட் பண்ண அவனில். இல்லை குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தானா குக்கரை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பேக் பண்ண விட்டிங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பு ஜாஸ்தியாக வராது. பட் நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணதுனால இந்த வெடிப்பு இருக்க தான் செய்யும். பட் டேஸ்ட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஸோ போத்த மைதாவும் சரி, இந்த கோதுமை மாவுலையும் செய்கிறதும் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ சூப்பரான சாஃப்டான ஒரு டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிடும்போது அந்த ஏலக்காவோட வாசனை இருக்குது பாருங்கங்க, அதுதாங்க இந்த கேக்குக்கு ஒரு கூடுதல் சுவை கொடுக்குறது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து பீசஸாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம், ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.